Hi students, இன்னைக்கு தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் அட்மிஷன் 2024-25 2024-25 அட்மிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வந்து அந்த நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னாக்கா, உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட் அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில். ஓகேங்களா, 10 KB to 50 KB வரைக்கும் இருக்கிற மாதிரி பண்ணி உங்களுடைய சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்எல்சி மார்க் ஷீட் அல்லது ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட், அந்த நாலும் வந்து இமேஜ் ஃபார்மேட் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் 100 KBலேருந்து 250 KB வரைக்கும் 250 KB வரைக்கும் இருக்கிற மாதிரி பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எங்கே அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போது. ஓகேங்களா, நேராக அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போகிறீங்க. கூகுளில் போய் TNDALU என்று டைப் பண்ணி TNDALU டைப் பண்ணாவே கீழே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு லிங்க்கு வந்துடுது. அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு சென்னை இருக்குல்லையே, அது வருது. அது நீங்கள் கிளிக் பண்ணாவே நேராக அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு லிங்க் வந்துடுது. அந்த லிங்க்கு அதாவது மேலே இருக்குது பாருங்கள், TNDALU இருக்கு இல்லையா, https://www.tndalu.ac.in இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணாவே நேராக அப்ளிகேஷனுடைய வெப்சைட்டுக்கு போயிடும். அந்த வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், எல்லாமே ஒரு டைம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஓகேங்களா, இதில் வந்து அபவுட் அஸ், நீங்கள் கீழே வந்து ரன்னிங் நோட்டிஃபிகேஷன் போது பாருங்கள், அங்கே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது இங்கே கீழே மீன்ஸ் இந்த பாட்டமில் இல்லை, இங்கே சைடில் போது பாருங்கள். ஓகேங்களா, இங்கே அதே மாதிரி கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி என்னென்ன கோர்ஸ் இருக்குது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 5 year இன்டெகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் வந்து BA LLB இருக்குது, BCom LLB இருக்குது, ஹானர்ஸ் எல்லாமே ஹானர்ஸ் தான், BBA LLB இருக்குது, BCA LLB இருக்குது. இந்த ஹானர்ஸ் கோர்ஸ் வந்து SOEL என சொல்லப்படும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது SOEL நடத்தப்படுகிறது. ஓகேங்களா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அது சென்னையில் இருக்கிற அந்த காலேஜில் மட்டும்தான் இது ஹானர்ஸ் கோர்ஸ் நடத்தப்படுகிறது. மற்றபடி அவங்களுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அஃபிலியேட்டட் காலேஜ் அங்கே வந்து BA LLB வந்து டிகிரி கோர்ஸ் மட்டும்தான் நடத்தப்படுகிறது 5 years. ஓகேங்களா, அதே மாதிரி 3 year LLB கோர்ஸ், அப்புறம் LLM கோர்ஸில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நேராக டாப்புக்கு போங்க. டாப்புக்கு போய் இங்கே இது வந்து நான் ஃபோனில் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. அதாவது அப்ளை லா அட்மிஷன் 2024-25 இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் நேராக உங்களுடைய நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் ப்ளீஸ் கோ த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஃபில்லிங் தி அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கனாக்கா, என்னென்ன தேவை, என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவை, ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அது வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஜேபிஜி ஃபார்மேட் அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும், அதாவது அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் 250 KBக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சிக்னேச்சருக்கும் அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது 50 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். அதே மாதிரி தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, உங்களுக்கு எது புரியுதோ டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹவ் வில் திஸ் அட்மிஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒர்க். ஓகேங்களா, நேராக ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கேட்கும். அந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி கடைசி வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுடைய அத்தனை அப்டேட்ஸும் அதில் தான் வரும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்க முடியும். அப்ளிகேஷன் ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் அதில் தான் உங்களுக்கு வரும் டீட்டெயில்ஸ். அந்த மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் வரும். அதில் வச்சு நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி
அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ண பிறகு அப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி பத்திரமா ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் நம்பர் அதில் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் அதில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறதா தான் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க. டேட்டா அண்ட் கிளைம் மேட் பை கேண்டிடேட் அலோன் ஷெல் பி கன்சிடர் ஃபார் தி ரேங்கிங் அண்ட் கட் ஆஃப் பர்பஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நோட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். செப்பரேட் அப்ளிகேஷன் நீட் டு பி ஃபில்டு பை தி கேண்டிடேட் ஆப்டிங் ஃபார் லா டிகிரி கோர்சஸ் இன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ். அதாவது நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் வந்து தனி அப்ளிகேஷன், அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு தனி அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாக்கு மட்டும் அப்ளை பண்ணால் அதில் மட்டும் தான் நீங்கள் சேர முடியும். அதே மாதிரி அஃபிலியேட்டட் காலேஜஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அஃபிலியேட்டட் காலேஜில் மட்டும் தான் சேர முடியும். நீங்கள் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறதுனாக்கா தனித்தனி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஸ்கூல் ஆஃப் லாவில் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் வந்து என்னென்ன கோர்ஸ் இங்கே பாருங்கள், நோட் கொடுத்துக்கிறாங்க. அது கீழே those who are applying for more than one course in School of Excellence in Law must submit separate application for each courses. Why? As the university releases separate merit list for each courses. ஓகேங்களா? However, one application is enough for applying to BA LLB Honors and BBA LLB Honors. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் இன்னொரு டைம். அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் வந்து 4 சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க இல்லையா? BBA LLB, ஓகேங்களா? அதுக்கப்புறம் BA LLB, அப்புறம் BCA LLB, அப்புறம் BCom LLB நடத்துகிறாங்க. அந்த 4க்கு வந்து தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் அந்த 4ல் அந்த BBA LLBக்கும் BBA LLBக்கும் ஒரே அப்ளிகேஷன் இருந்தால் ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மற்றபடி அந்த BCom LLBக்கும் BCA LLBக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னாக்கா அதில் வந்து BCom LLBக்கு வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் காமர்ஸ் குரூப் அல்லது அதுக்கு இணையான சப்ஜெக்ட் எடுத்திருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி BCA LLBக்கு 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது அதுக்கு ஈடான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தால் தான் BCA LLBக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? அதனால தான் அவங்க தனித்தனியாக அப்ளிகேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தனியார் பள்ளி இருக்கு இல்லையா? இங்கே வந்து சைடில் பாருங்கள், ரிகார்டிங் அட்மிஷன் டு அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் ரெண்டுமே, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டட் இருக்கிற காலேஜஸ்க்கு இங்கே நீங்கள் அது ஒன் அப்ளிகேஷன் ஹஸ் டு பி சப்மிட்டட். ஓகேங்களா? மொத்தம் வந்து நீங்கள் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிற மீன்ஸ், இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து 4 வகையான சப்ஜெக்ட் நடத்தப்படுகிறது. யூஜி ப்ரோக்ராம் தான் சொல்கிறேன், இப்போது பிஜி இல்லை, யூஜி. அதே மாதிரி அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் வந்து ஒரு யூஜி ப்ரோக்ராம் தான் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அது BA LLB மட்டும் தான் நடத்துகிறாங்க. அந்த BA LLB BA LLBக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவில் 4 சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க இல்லையா? அதில் 2 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன், மித்த இன்னொரு 2 சப்ஜெக்ட்டுக்கு 2 தனித்தனி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது நேராக வந்து கிளிக் ஹியர்னு போடுங்க இல்லையா? அங்கே கிளிக் பண்ண பிறகு இங்கே இருக்குது பாருங்கள், 5 year BA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், BBA LLB ஹானர் டிகிரி கோர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? BCA LLB டிகிரி கோர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன். இங்கே கிளிக் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் அங்கே போய் அப்ளிகேஷன் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி BCom LLB டிகிரி கோர்ஸுக்கு தனி அப்ளிகேஷன். ஓகேங்களா? இது அதே மாதிரி இங்கே சட்டக்கல்லூரி இருக்குல்லையே அஃபிலியேட்டட் காலேஜ், இங்கே கிளிக் பண்ணால் அவங்களுடைய 5 year BA LLB டிகிரி கோர்ஸ் மட்டும் தான் வரும். இங்கே கிளிக் பண்ணால் நீங்கள் அப்ளிகேஷன் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் பேஜில் உங்களுடைய பேர், உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். இங்கே இருக்குது பாருங்கள், நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர், அதே ஃபோன் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் மெசேஜ் வரும், உங்களுடைய டீட்டெயில்ஸ். அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்குக்கு போகிறேன். இதில் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் கூட பாட்டமில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து மேலே இருக்கிற 14 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது.
ஓகேங்களா. அப்புறம் கீழே 15லேருந்து 22 வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜ் டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதா இருந்தால் எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ. இது எல்லாத்துக்கும் லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.